பித்தப்பை அறுவை சிகிச்சை ஒரு சிலருக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பித்தப்பை அறுவை சிகிச்சை இன்றைக்கி லேப்ரோஸ்கோப்பியில் தான் ஸ்டாண்டர்டாக எல்லாருமே பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்யும்போது சிலருக்கு பல சந்தேகங்கள் வர்றதுண்டு. அதில் ஒன்று ஏன் இந்த ஸ்டோனை மட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, பித்தப்பையை முழுசுமாக ஏன் அகற்ற வேண்டும்? ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் கேல் பிளாடரை ரிமூவ் பண்ணணும்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு பல சந்தேகங்கள் வருது. என்னோட பொதுவாக கேட்குறது டாக்டர் கேல் பிளாடரை எடுத்துட்டா நார்மல் ஃபங்க்ஷன் ஏதாவது அஃபெக்ட் ஆகும்னா, அப்புறம் ஜீரணமாகாதா, டயட் அவங்களுக்கு எப்படி சாப்பிட முடியும், நார்மலாக சாப்பிட முடியுமா? அப்போ நீங்கள் நார்மலாக இருக்கிற ஒரு உறுப்பை ரிமூவ் பண்ணிடுறீங்க, அதனால ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஸோ இப்படி பல கேள்விகள் அவங்க கேட்குறது உண்டு. ஆனால் இன் ஜென்ரலாக இது ஏன் நம்ம பித்தப்பையை அகற்றணும், பித்தக்கல்லை மற்றும் அகற்றக்கூடாது அப்படின்னா, அந்த பித்தப்பையுடைய ஃப்ளோ, அந்த பைல் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இந்த கேல் பிளாடர் ஸ்டோன் உருவாகுது. அதாவது பைல் எந்த இடத்துல தேங்கி நிற்கிதோ அப்போ தான் அந்த கொலஸ்ட்ரால் சால்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகி அது ஒரு பித்த கல்லாக உருவாகுது. அந்த தேக்கம் இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அது கல் உருவாகி கொண்டே இருக்கிற ஒரு தன்மை அதில் இருக்கும். ஸோ நீங்கள் கல்லை மட்டும் அகற்றிவிட்டால் அந்த கல் மீண்டும் ஒரு 3 இல்லைன்னா 6 மாதத்துக்குள் மீண்டும் உருவாகிவிடும். ஸோ அதனால் அது ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ இதுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் நம்ம அந்த பித்தப்பையை அகற்றுவது மட்டும்தான். சரி, அடுத்த ஒரு சிலருக்கு வருகிற கேள்வி, இந்த ஜீரணத்தன்மை அதில் ஏதாவது குறைபாடு இருக்குமா? சிலர் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது, மோஷன் லூஸாக போகுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பித்தப்பை அகற்றுவதினால் வரக்கூடிய ஜீரண கோளாறு ஆகக்கூடிய தன்மை உடைய வாய்ப்பு மிக 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 குறைவு. அதாவது 100ல் ஒருத்தருக்கோ சிலருக்கோ, அவர்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வெவ்வேறு மாறுபட்ட காரணங்கள் அதனால இருக்கும். அதை தான் அந்த சோடி என்று சொல்லுவோம், ஸ்பிங்க்டர் ஆஃப் ஓடி டிஸ்ஃபங்க்ஷன் என்று சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் பொதுவாக இந்த பித்தப்பையை அகற்றின பிறகு நமக்கு ஜென்ரலாகவே ப்ராப்ளம் வருவதில்லை. இது ஏன் வருவதில்லை? இப்போ பித்த நீர் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு 60 to 80 ml அவ்வளோதான் இருக்கும். ஆனால் கல்லீரலில் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் பைல் செக்ரீட் ஆகுது. அந்த 1.5 லிட்டர் பைல் மினிமம் இந்த ஃப்ளோ நீங்கள் பித்தப்பை எடுத்தாலும் பித்தப்பை இருந்தாலும் அந்த ஃப்ளோ லிவர்லேருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ பித்தப்பை பையோட ஃபங்க்ஷன் என்ன டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இந்த பித்தப்பையோட ஃபங்க்ஷன் ஒன்லி இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பைல். அதாவது இந்த பித்த நீரில் இருந்து சில, இப்போ வாட்டரை அதை அப்சார்ப் பண்ணி எடுத்துரும், சில சால்ஸை உள்ளே செக்ரீட் பண்ணும், சிலதை அப்சார்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அந்த பைலரி காம்போசிஷனை கொஞ்சம் அது ஆல்ட்ரு பண்ணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் ஃபங்க்ஷன். அண்ட் ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன், கொஞ்சம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ இந்த எல்லா ஃபங்க்ஷனும் அப்போ இந்த பித்தப்பை எடுத்த பிறகு நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் இதில் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே இந்த பைல் டக்ட் அண்ட் இந்த டியூபியூல்ஸ் அதில் உள்ள மியூக்கோஸா வில் டேக் ஓவர் ஆல் திஸ் ஃபங்க்ஷன். இந்த பித்தப்பை அகற்றின பிறகும் அந்த பித்த குடலில் உள்ள தசைகள், அந்த டிஷ்யூக்கள் எல்லாம் சேர்ந்து இதை ஃபங்க்ஷன் இதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். தேவையான பித்த நீர் பித்த குடலே வீக்கம் ஏற்பட்டு அதில் அதை மெயின்டைன் பண்ணிக்கும். அதனால் ஜீரணத்தன்மை குறைபாடோ இல்லை உணவு ஏற்படுவதில் ஏதாவது சிரமமாகுவதோ மலத்தில் இதுவாகுவதோ வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரி, பித்தப்பை எடுத்த பிறகு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு லாங் டேர்மில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? யூஸ்வலாக இந்த இன்டைஜஷன் இஷ்யூஸு இல்லை டயட் ஏற்படுவதில் ஏற்படும் மாறுபாடுகள், இது போன்ற பிரச்சனைகள் எதுவும் லாங் டேர்மில் வரதில்லை. வேறு எதுவும் இப்போ ப்ராப்ளம் இல்லாமல் அன்காம்ப்ளிகேட்டடாக பிலியரி சர்ஜரி இருந்ததுன்னா அதில் வேறு எதுவும் லாங் டேர்ம் சீக்வன்சஸ் எதுவுமே, லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இதில் இல்லை.